என்னுடைய பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அற்புதம், ஆனந்தம். மெய்யன்பர்களே, அதாவது இப்படி பிடிச்சிக்கிச்சு, இங்கே பிடிச்சிக்கிச்சு, சுளுக்கிச்சு, ஐயோ காலெலாம் நைட்டு தூங்க முடியலையே, வலிக்குதே. அணைத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்திலுமே மூத்தோர்கள் முன்னோர்கள்லாம் அணைத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? கால் வலி, கை வலி. சுகர் பேஷண்ட் தான் ரொம்ப அனுப்புவாங்க. பாதம்லாம் எரியுது, பாதம் வலிக்குது அப்படின்னு. ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு சிறிய வைத்தியம் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப எளிமையான வைத்தியம். இதை வந்து நீங்க முறையா பண்ணி நீங்க உங்க வீட்டிலேயே நீங்க தயாரிச்சு வச்சுக்கலாம். எங்களை போல ஆட்களை தேட வேண்டியதில்லை. ஏன்னா நான் உண்மையை சொல்றேன் உங்கள்கிட்ட, நான் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் முறையாக ஒரு சுக்குப்பொடி நாங்கள் செஞ்சா கூட சுண்ணம் தடவி அதை வந்து தீயில வாட்டி அதை இடிச்சு அப்புறம் தான் நாங்கள் முறையாக எதையுமே சுத்தி பண்ணாமல் நாம் மருந்து தயாரிப்பதே இல்லை. அப்படி மருந்துங்கிறத விற்பனைக்கான வியாபாரத்தனமா நம்ம பார்க்கறதே கிடையாது. அது மாதிரி பார்ப்பது அழகல்ல, முறையும் அல்ல. ஏன்னா இது வந்து சித்தருடைய சித்தர்களை நம்ம வந்து முழுமையா நம்பணும்னா, சித்தா வழியில நிக்கிறோம்னா உண்மையாக மெய்மையாக இருக்கணும். சாப்பிட்றவங்களும் உண்மையா இருக்கணும். பத்தியம்னா பத்தியப்படி இருக்கணும். அப்போதான் அது ஜெயிக்க முடியும். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த கைகால் வலி, இடுப்பு வலி, திருகு வலி, அந்த வலி, இந்த வலி, எந்த வழியா இருந்தாலும் சரிதான், அது என்ன மாதிரி வழியா இருந்தாலும் சரிதான், அந்த வழிகளை போக்குகின்ற அற்புதமான ஒரு விஷயத்துக்கான வழியை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். நீங்களே தயார் பண்ணிக்கலாம் உங்க வீட்டுல. வேப்பெண்ணெய் நான் ஒரு அளவு சொல்றேன். இதை எக்ஸ்ட்ரா நீங்க பண்ணிக்கணும்னா அந்த அளவுக்கு அதை அதிகப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். இதே இப்போ 100 மில்லி சொல்றேன்னா 200 மில்லிக்கு போடுறதா இருந்தால் அந்த அளவுக்கு மற்றதையும் அதிகப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். 100 மில்லி வேப்பெண்ணெய், 50 மில்லி விளக்கெண்ணெய், அதே மாதிரி 100 மில்லி நல்லெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3 எண்ணெயை ஒன்று சேர்த்துக்கணும். இதுல விளக்கெண்ணெய் மட்டும் அளவு கம்மியா இருக்கும். 100 மில்லி விளக்கெண்ணெய்க்கு 100 மில்லி வேப்பெண்ணெய்க்கு 50 மில்லி விளக்கெண்ணெய் தான் போதும். இதுதான் கணக்கு. அதே மாதிரி 100 மில்லி இது ரெண்டு மற்ற எண்ணெய்கள் பூரா சமமா இருக்கணும். விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெயும் நல்லெண்ணெயும் சம அளவு 100 கிராம், விளக்கெண்ணெய் மட்டும் 50 கிராம். இதை நல்லா சட்டியில வச்சு காய்ச்சதுக்கு முன்னால எரிக்கல செடி இருக்கு பார்த்தீங்களா? வெள்ளரிக்கம் செடி கிடைச்சா ரொம்ப நல்லது. வெள்ளரிக்கம் செடி கிடைக்கலன்னா சாதா செடி, அந்த செடியோட இலைய பிடிங்க. பழுப்பு இலை இருந்தா நல்லது, பழுப்பு இலை இல்லாட்டியும் பரவாயில்ல, பச்சை இலைய எடுத்துங்க. நல்ல இலைய ஒரு 4 இலை எடுத்துங்க, போதும். 4 இலை போதும். எவ்வளவு சொல்றேன்? நான் சொன்ன 100 மில்லி எண்ணெய்க்கு 150, 250 மில்லி எண்ணெய்க்கு 4 இலை, 5 இலை எடுத்துங்க. இது வந்து எருக்கலை இலை எடுத்துங்க. வெள்ளரிக்கம் கிடைச்சுன்னா நல்லது, கிடைக்கலன்னா பரவாயில்ல, இந்த இலையை எடுத்துங்க. இதை வந்து அதில் போட்டுடணும். சுக்கு வந்து 1 ஸ்பூன் போடணும். 1/4 லிட்டரு எண்ணெய்க்கு 1 ஸ்பூன் சுக்கு போடணும். ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை போட்டு கருஞ்சீரகம் இதில் போடணும். 50 கிராம் கருஞ்சீரகம் போடணும். கம்பல்சரியா 50 கிராம் போடணும். போட்டு சுக்கு சொல்லிட்டேன், கருஞ்சீரகம் சொல்லிட்டேன். மிளகு 3 மிளகு அதில் போடணும். ரொம்பலாம் இல்லை, 3 மிளகை தட்டி போட்டுற வேண்டிதான். இந்த எண்ணெயை வந்து 1 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். இந்த எண்ணெய் காஞ்சி கொதிக்கணும். சருக, அதாவது இந்த இலையெல்லாம் சருகா மாதிரி இருக்கும். நல்ல தைல பதத்துக்கு வந்துடும். இந்த தைல பதத்துக்கு வரும்போது பச்சை கற்பூரம்னு கடையில் வைப்பாங்க. அதை வாங்கி கொண்டாந்து நீங்க 50 கிராம் பச்சை கற்பூரம் வச்சுக்கணும். 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு 50 கிராம் போதும். இந்த 50 கிராம் பச்சை கற்பூரத்தை தூக்கி அதில் போட்டுறணும். நல்லா பொடி பண்ணி அதில் போட்டுறணும். கடைசியா சொல்றேன், இறக்கி வைக்க போகும்போது நல்லா கொதிச்சு 1 மணி நேரம் கொதிக்க விட்டுணும். கடைசியா இறக்கி வைக்க போகும்போது தான் அந்த பச்சை கற்பூரம் 50 கிராம தூக்கி அதில் போடணும். அதாவது நல்லா தூள் பண்ணி போடணும். போட்டு ஒரு கலரை வச்சு கீழே இறக்கிற வேண்டியது. இறக்கிட்டு அதை ஆற விட்டு அதை வடிச்சு வடிகட்டி பாதுகாப்பா நீங்க வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் வலி எடுக்குதோ, எங்கெல்லாம் வலிக்குதோ நல்லா தேய்ச்சி பாருங்க.
ஒரு 10 நிமிடங்களில் உங்கள் வலிகள் பறந்துவிடும். பிபி பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, எல்லா விதமான ஆக்சிடென்ட் கேஸு, எல்லா விதமான ஆட்களும், கால் சுளுக்கள், கை அடி வலி, எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். எல்லாருமே இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். அற்புதம், ஆனந்தம்.